ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இந்த வீடியோ நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பாட வாரியாக உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு சாப்டர் வாரியாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒன் வேர்ட்ஸை தரவு பண்ணிடுங்க. தென் முதல் 2 சாப்டர் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் 1 டைம் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு போகலாம். சாப்டர் 1 பொறுத்தளவுக்கு 2 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். பொருளியலை பற்றிய பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்துக. உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டை கொண்டு பொருளாதாரத்தின் அடிப்படை பிரச்சனைகளை விவரி. அடுத்த பாடம் 2வது பாடத்துக்கு உள்ளது. தேவை விதி மற்றும் அதன் விதிவிலக்குகளை விவரி. குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை படத்துடன் விவரி. சம இறுதிநிலை பயன்பாட்டு விதியை விளக்குக. சரிங்களா? இந்த 5 கேள்வியும் நீங்க தரவு பண்ணியிருக்கணும். சரிங்களா? பொதுவாகவே நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். எந்த கேள்வியும் நீங்கள் விட்டுட்டு படிக்கக்கூடாது. மெயின் பாயிண்ட் அதான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் படித்தாலே என்னது அப்படின்னா போதுமானது. ஓகேங்களா? அடுத்தா சாப்டர் 3 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இதில் எத்தனை கொஸ்டின் கொடுத்துருங்க அப்படின்னா 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். சார் 3 கொஸ்டினில் ஒன்றை விட்டுடலாமான்ட்டா தயவு செஞ்சு என்னது அப்படின்னா விடாதீங்க. எல்லா கேள்வியும் தயவு செஞ்சு என்ன செஞ்சீங்க அப்படின்னா படிச்சிருங்க. அப்போனா தான் எக்ஸாமில் நம்மளால் 5 மார்க்கில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி விட்டுட்டு படிச்சிங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை நமக்கு என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா கேட்டு வச்சுருவாங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லா கேள்வியும் படிச்சுக்கோங்க. 3rd சாப்டர் உள்ள கொஸ்டினை உங்கள் புக் எடுத்தோ நோட்ஸ் எடுத்தோ என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர் 4 பாருங்கள். இதில் உங்களுக்கு ஒரு சின்ன சம்மு மாதிரி வரும், அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த செலவு ஈக்குவல் டு 10 + Q3 எனில் ஏசி, ஏபிசி, டிஐசி, ஏஎஃப்சி ஆகியவற்றை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த பல்வேறு விளைநிலைகளில் ஏஆர் மற்றும் எம்ஆர் கோடுகளுக்கு இடையிலான தொடர்பை விளக்குக. அடுத்தா சாப்டர் 5. சாப்டர் 5லேயே உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கொடுத்துருங்க அப்படின்னா 3 கொஸ்டின் கொடுத்துருங்க. சரிங்களா? முற்றுரிமை போட்டியின் விலை மற்றும் உற்பத்தி அளவை தீர்மானிப்பதை வரைபடத்துடன் விளக்குக. அடுத்த முற்றுரிமை போட்டியில் எவ்வாறு விலை மற்றும் உற்பத்தி அளவு தீர்மானிக்கப்படுகிறது? நிறைவு போட்டியின் இயல்புகளை விளக்குக. சரிங்களா? அடுத்ததா சாப்டர் 6லையும் உங்களுக்கு 3 கேள்வி இருக்கு. 3 கேள்வியுமே நீங்க படிக்க வேண்டிய கேள்விதான். சரிங்களா? இதே மாதிரி நம்ம சேனல்ல ஒவ்வொரு பாடத்துக்காக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக நான் என்ன செய்யிருக்கேன் அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா வீடியோ பாருங்க. அப்போனா தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் மேக்ஸிமம் பார்க்குற யாருமே என்ன செய்ய மாட்டீங்க அப்படின்னா லைக் பண்ண மாட்டேங்கிங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு என்ன பாருங்கள் அப்படின்னா நம்ம வீடியோவை பாருங்கள். அடுத்ததாக சாப்டர் 7 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின். இந்திய பொருளாதாரத்தின் வலுவான அம்சங்களை விவரி. பொருளாதார முன்னேற்ற கருத்துக்களில் ஜவஹர்லால் நேருவோட பங்கு. இந்த கேள்வி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. சாப்டர் 8ல் பொருளாதார முன்னேற்றத்தின் சிறு தொழில் நிறுவனங்களின் பங்கினை விவரி. அடுத்ததா வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் நோக்கங்களை விவரி. அடுத்ததா சாப்டர் 9 தொழிற்கொள்கை தொடர்பாக இந்திய அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகளை விளக்குக. 2015 to 2020 ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பு இயல்புகளை விளக்குக. அடுத்த சாப்டர் 10 ஊரக பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்க. ஊரக கடனுக்கான காரணங்களை ஆய்வு செய்க. இந்த கொஸ்டின்லாம் முக்கியமான கேள்வி. ஸோ தயவு செஞ்சு எந்த கேள்வியும் விடாமல் படிங்க. அதைத்தான் நான் உங்களை திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏதாவது ஒரு கேள்வி விட்டுட்டு படித்தா கூட அந்த கேள்வி நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா எக்ஸாமில் வந்துடும். சரிங்களா? ஏன்னா நம்ம முக்கியமான கேள்வி மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கேள்விகள் மட்டும்தான் என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் விட்டுட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எல்லா 5 மார்க்கையும் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. அதனால் இருக்கிற 5 மார்க் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. வேறு எந்த பாடத்துக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். 2 மார்க் 3 மார்க் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன செஞ்சுறேன் அப்படின்னா அதை உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்ததாக சாப்டர் 12 உங்களுக்கு 2 கேள்வி தான். மொத்தமே 28 கொஸ்டின் தான். இந்த 28 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 5 மார்க் நீங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் என்ன செஞ்சலாம் அப்படின்னா அட்டன் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நம்ம தமிழ் மீடியம் மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.